வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் மீதமான சாதத்தில் டேஸ்டியான ஈஸியான ஒரு புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி நறுக்குனதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே நான் பச்சை பட்டாணி, குடமிளகா, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் காய்கறிகளை வதக்கிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இப்போ காய்கறி நல்லா வெந்தாச்சு. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் பாவ்பாஜி மசாலா, 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கின அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 கப் சாதம் சேர்த்துக்கலாம். மெதுவாக அதை கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பைசியான ஒரு ஈஸியான புலாவ் ரெடி. இந்த ரெசிபி என்னோடய வெப்சைட் நல்லசுவை.comல செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்ல சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.